இங்க என்ன நடந்தாலும் இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான் தான். இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கவோ மீட் பண்ணிக்கவோ வேண்டாம். எனக்கு என்னமோ உன்னோட லவ் மேட்டர்ல அதர்மத்துக்கு துணை போற மாதிரியே தெரியுதுடா. என்ன இவ இன்னைக்கு என்ட்ரி கொடுத்துருக்கா? 2 days முன்னாடி வீட்ல இருந்து கால் பண்ணி உங்ககிட்ட என்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுக்கலான்னு கேட்க சொன்னாங்க. வால் உன்னை தேடி ஆபீஸ் வந்தாடா. நீ ஒரு பொண்ணோட தெளிநகர் பார்க் போயிருக்கேன்னு ரிசப்ஷனிஸ்ட் போட்டு கொடுத்துட்டான்டா. ஸோ இவளை கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சிருக்க? என்ன வர சொல்லிட்டு இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன், டெக்ஸ்ட் மட்டும் போடுறியா நீ? டீ கிடைப்பாடா. மா இப்போ எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? ஏன் ஊர்வலத்தில் வர பொண்ணே கிடையாதா? அவ ஒருத்தி தான் இருக்காளா? கடுப்பேத்தாதம்மா. ஃபோனை கட் பண்ண, அப்புறம் பேசுறேன். டேய் தீபு, என்ன வர சொல்லிட்டு ஃபோனில் யார்கிட்டயோ கத்திட்டு இருக்க? ஒன்றுலடா, அம்மாட்ட தான். அம்மாட்டியா? அம்மா கூட என்ன பிரச்சனை? அது ஒன்றும் அவனே, ஒன்றும் விடு. ஏய் சொல்றா. எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்களே. ஆமாம். அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க வீட்டில் சொல்லிட்டாலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன் நீ ரூம்குள்ள ஹிக்கியெல்லாம் போட்டு கொண்டு வந்தியடா? இக்கியும் கிடையாது, ஒரு இக்கியும் கிடையாது. நீங்களாம் கலாய்ப்பீங்க தான், சும்மா லிப்ஸ்டிக் வாங்கி கழுத்தில் போயிட்டு வந்தேன். அன்னைக்கு உண்மையிலே எதுவுமே நடக்கலடா. டேய் தீபு, என்னடா இப்படி சொல்ற? ஆமாண்டா, அன்னைக்கு ரூமுக்கு வந்தா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். என்னை பற்றி கேட்டா, அவளோட கேரக்டரை பற்றி சொன்னா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு கிளம்பி போயிட்டான் மச்சான். அதுக்கப்புறம் அவள்கிட்டேருந்து ஒரு கால், ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லைடா. நானும் கால் பண்ணேன், அதையும் எடுக்கலை. அப்புறம் அம்மா அவங்க வீட்டில் பேசிச்சு போல. அவளுக்குலாம் நான் செட் ஆக மாட்டேனா? ஏன் இது ஃபோனில் பேசும்போது டெக்ஸ்ட் பண்ணும்போதெல்லாம் தெரியலையாமா? தெரியலையே. ஃபோனில் பேசும்போது நல்லா தான் பேசினா, நேரில் பேசும்போது பிடிக்கல போல. இன்னும் பெட்டரான ஒரு பையனை எதிர்பார்க்குறா போலடா. இன்னும் பெட்டர்னா எந்த விதத்தில்? எல்லா விதத்துலையும் தான். நீ அப்பயே சொன்ன மச்சான், அவ கூடலாம் கால்லாம் பேசாத அப்படின்ட்டு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டால, அதான் ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளோதான்டா, பார்த்துக்கலாம். இனிமேல் நீ நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. மச்சி, நீ வாழை கழட்டி விடுறது கன்ஃபார்ம்னா இந்த கொஞ்சி பேசுறது, சிரிச்சு பேசுறதெல்லாம் குறைச்சிக்க. பாவம், அவளுக்கு ஹர்ட் ஆகிறதாச்சும் குறையும். என்ன மைமா இப்ப இப்படி சொல்றீங்க? இப்பவும் சொல்லலைன்னா தப்பாயிடும் கார்த்திக், அதான் சொல்றேன். என்னால் அஜித்தை விட்டுட்டு வர முடியாது. ஐம் சாரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மயிரில் அண்டர்ஸ்டாண்ட். என்னமோ பேசிட்டு இருக்க? என்னை பத்தி எப்படி தெரிஞ்சு உனக்கு? நான் ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இப்ப எதுக்கு கத்துறீங்க? கத்துறனா? ஏண்டி, இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு ஓகே சொல்ற? யாரு நீங்களாம்? இங்க பாருங்க கார்த்திக், நான் நினைச்சிருந்தா இப்ப கூட இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்க முடியும். ஆனா அன்னைக்கு நீங்க பேசினதை வச்சு நான் சொல்றது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் உங்களுக்கு இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன் எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு தேவையே இல்லை. உன் கதையும் எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு ஓகே சொல்லியிருக்க. நீ தான் கல்யாணம் பண்ற, புரியுதாடி? நான் இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன்.
ஏன் பொறுமையா பேசுற? கத்து. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா பத்தினி மாதிரி பேசிட்டு இருக்கா. சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் மீட்டப்ல பேசினதை வச்சு நான் கூட எங்க ஒரு நல்லவரை ஹர்ட் பண்ணிடுவோமோன்னு நினைச்சேன். ஆனா உங்க ஃபேஸும் ஒரு டிபிக்கல் மேனோட ஃபேஸும் ஒண்ணுதான்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு பொண்ணு சொல்ற விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கூட பேச தெரியல. உங்களுக்குலாம் நான் என்ன சொன்னாலும் புரியாது. என்னடி ஓவரா பேசுற? டேய் என்னடா, லவர்ஸ்குள்ள 1000 இருக்கும், நீ கிளம்பு. அஜித், நீ என்ன இங்க? ஓ, இவர்தான் நீ சொன்ன அஜித்தா? உன்னை பார்க்கலாம் தான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், நீ எடுக்கவே இல்லை. அதான் ஸ்னாப்பில் உன் லொக்கேஷன் பார்த்து நானே வந்துட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டேன். இன்னும் தனியாக டீம்ஸில் போட்டால் தான் உட்காருவீங்களா? உட்காருங்க. நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்த பையனுக்கே ஓகே சொல்லிட்டியா? நீங்களே சொல்லுங்க ப்ரோ. நல்லா ப்ரோ, உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ தான் ஒருத்தன் டீ கடையில் பார்த்துட்டு வரேன். ஸோ ஒரு 2 minutes நான் பேசிக்கிறேன். மகிமா, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதே ரீசனா வச்சு என் கேரக்டர் அசசினேட் பண்ணாது ப்ளீஸ். இதே நான் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? லாஸ்ட் மீட்டப்க்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா இதே ரீசனா வச்சு நான் உன்னை பிரேக்கப் பண்ணியிருப்பேன். கடைசியாக மீட் பண்ணப்போ அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துடலையே. நீ ஒரு டீ கூட வாங்கி தரல. உனக்கு நடக்கல, எனக்கு நடந்துச்சு. புரியல. எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடந்ததுக்கு அப்புறமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அது ரெண்டையும் ஒரே நேரத்துல பார்த்தேன், அதான் சொன்னேன். ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது? ப்ரோ சத்தியமா புரியல ப்ரோ. ஏய் என்னடி சொல்லிட்டு இருக்க? ப்ரோ ப்ரோ ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். நோ போடி வாடியா. சாரி ப்ரோ, உங்க ஆள்னு மறந்துட்டேன். எப்படி இருந்தாலும் நீங்க பிரேக்கப் தானே பண்ண போறீங்க, அப்புறம் இருக்கும் அவளுக்கு. ஏன் ஆசிட் அடிக்க புரியா? ஆல்ரெடி அச்சமா தானே இருக்க. இல்லை, டைமிங்கில் போட்டாரு, நல்லா இருந்துச்சு, சிரிப்படக்க முடியல. பட் குட் ஒன் ப்ரோ. இப்ப என்ன பிரேக்கப் பண்ண போற அதானே? சொல்லிட்டு போ. ப்ளீஸ் சொல்லிடாத அஜித், சொல்லிடாதடா, ப்ளீஸ் சொல்லிடாத. சரி, நீ ஒரு 2 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு. நான் கார்த்தி ப்ரோட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நாங்கள் 2 பேரும் தம் போட்டு பேசிட்டு வந்துடுறோம். போலாமா? என்ன ப்ரோ பேசணும்? ப்ரோ, நாங்கள் பிரேக்கப்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் விலகிருங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? அவன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, பிரேக்கப் பண்ண மாட்டான்னு சொல்றீங்க? லூஸா ப்ரோ நீங்க? ப்ரோ, எனக்கு அவன் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, உங்களுக்கு அவள் கிடைக்கக்கூடாது. ப்ரோ, லவ் விஷயத்துலலாம் கடவுளே பயங்கரமாக சொதப்பியிருக்காங்க ப்ரோ. மனுஷங்க நம்ம மட்டும் ஏமாத்துறோம். அது மட்டும் இல்லாமல் அவள் இப்படி இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம்தான். நான் தான் அவள் எனக்கு மேட்ச் இல்லைன்னு நினச்சிட்டு வேணே அவளை அவாய்ட் பண்ணுறது, ஹர்ட் பண்ணுறதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக அவள் பண்ணதெல்லாம் கரெக்டாக நான் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் எனக்கு அவளே போதும் ப்ரோ. சரியோ தப்போ, சண்டையோ சமாதானமோ, நான் அவள் கூட இருக்கிறது தான் கரெக்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவளை ஹர்ட் பண்ணதுக்கு சாரி சொல்லிட்டு கிளம்பிடுங்க. நான் பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனாகிறதே இன்னொரு மனுஷனோட எமோஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறப்ப தானே. தியாகி ப்ரோ நீங்க. இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா
வெட்டுறேன் குத்துறேன்னு போயிருப்பாங்க. ம், பரவாயில்ல, நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்க. பொறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொருத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கான்னு பார்க்கணும். சரி வாங்க போகலாம். சரி. ஆனால் ஒருத்தன் பொறுப்பாக இருந்தாலும் இன்னொருத்தனோட எமோஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த வெட்டுவன் குத்துவன் போகிறதெல்லாம் ஆண் மேலாதவன் பண்ணுறது ப்ரோ. மஹிமா, சாரி மஹிமா, பை. என்ன சொன்ன அவன்கிட்ட? அது மனுஷங்க தப்பு பண்ணுறதெல்லாம் சகஜம் தான் பிரதர். அதை எப்படி திருத்திக்கிறோன்றதுல தான் இருக்கு. காவியா கால் பண்ணாங்க. ஆம். எந்த காவியா? அதான் உன் மாமா டாட்டர். சாரி, உன் ஃபியான்சே ஆ, காவியா. காவியா காவியாவா? என்ன சொன்னா? சொரக்காய்க்கு உப்பு இல்லையாம். சொரக்கா? அதே இந்த சொரக்கா இருக்குல்ல, எவ்வளோ உப்பு போட்டாலும் அப்படியே உள்ள இழுத்துக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வடை சட்டியால் தண்ணி ஊற்றி அதை அப்படியே கொதிய விட்டு அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு, சரி நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நீ என்ன தப்பு பண்ணி என்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்து அதே தப்பு நானும் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம? சரி தெரிஞ்சே பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் மட்டும்தான் தப்பு பண்ணன்ற மாதிரி என்ன முறைக்காத சரியா? நம்ம 2 பேருக்குள்ள எது ஒத்து போகுதோ இல்லையோ, இந்த மாதிரி ஃப்ராடு தனம் பண்றதுல நல்லா ஒத்து போகுது. இல்ல சரி, திடீர்னு உனக்கு எப்படி இந்த ஞான உதயம் பிறந்துச்சு? அதான் எனக்கும் தெரில. நீ இந்த மீம் பார்த்திருக்கியா? நம்ம கஷ்டம்னு நினைச்சு வாழ்ற இந்த வாழ்க்கை நிறைய பேருக்கு ட்ரீம் லைஃபா. அந்த மாதிரி தான் ஒரு நல்ல பார்ட்னர். நல்ல பார்ட்னர்னா ரொம்ப நல்ல பார்ட்னர்லாம் இல்ல, எவ்வளோ சண்டை போட்டாலும் அதை பேசி தீர்த்துக்கிற அளவு காம்பேட்டபிலிட்டி இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் இருக்கிறப்போ எதுக்கு அதை விட பெட்டரா இன்னொருத்தர் தேடி போகணும்னு யோசிச்சேன். அப்புறம் நீ கூட அன்னைக்கு சொன்னல, நம்ம எல்லாரும் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி பண்ணிடுறோம், ஆனால் அது எக்ஸாஸ்ட் ஆகல, நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் ஆயிடுச்சுன்னு. அதோட அர்த்தம் இப்பதான் புரிஞ்சுது. அதான். அதான் அவளை வேணான்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வந்துட்டியா? ஏய், நான் இன்னும் அவளை வேணான்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்லிட்டேனே. எப்போ? தோ இப்போ கால் பேசும்போது. ஏன்டி தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? அடப்பாவி, நீ தானடா சொன்ன தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு. சொன்னேன்தான், ஆனா அவளை நான் வேணான்னு சொல்லவே இல்லை. இங்க பாரு, ரெட்ட சொல்லி என் ஜாதகத்துல 2 பொண்டாட்டின்னு ஜோசியக்காரன் அன்னைக்கு எழுதி வச்சுட்டான். எங்க காட்டு. ஏய், ஒண்ணுதான் சொல்லி இன்னொன்னு சொட்டடா. ஏய், கைய உடைச்சிடும்டி. சாரி, சும்மா தான் சொன்னேன், நான் எதுவும் சொல்லல அவகிட்ட. இன்னைக்கு நைட்டு பெங்களூர் போறேன். அவகிட்ட சொல்ற விதத்துல சொல்லி பேசி புரிய வச்சிடறேன். போதுமா? எப்படி? இந்த கார்த்தியை சமாளிச்ச மாதிரி அவளையும் சமாளிச்சிருவியா? ஏய், இவனையும் அவளையும் கம்பேரே பண்ணாது சரியா? இங்க பாரு, ஷீ இஸ் வெரி இன்டெலெக்சுவல், அன்பயாஸ், சச் அ கிளாரிட்டி இன் தாட்ஸ், ரேஷனல். அதெல்லாம் அவகிட்ட சொன்னா அவளே அவதான் கூப்பிடுற. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க சொல்லுங்க காவியா. இன்ஸ்டால ஏதோ ஒரு பொண்ணு போட்டிருக்க போஸ்டுக்கு லைக் போட்டிருக்கீங்க. யார கேட்டு போட்டீங்க? இனிமே என்ன கேட்காம எந்த போஸ்டுக்கும் லைக் போடக்கூடாது. ஏய், எல்லா பொம்பளையும் மகிமாதான், மகிமாவும் ஒரு பொம்பளை தான். ஆரம்பத்தில் எல்லாருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான் தெரியறாளுங்க. போக போக தானே சுயரூபமே தெரியுது. வர மாமியா கழுத மாதிரி ஆனாலாம். அந்த கதையா அவ்வளோ இருக்கு. செம்ம இன்டெலெக்சுவல் போலயே உங்க காவியா. இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு வாழ்றதானுங்க வாழ்க்கை. அந்த ஒரு டயலாக்கு தாண்டி நான் விழுந்துட்டேன். சரி, ஓகே, நானும் உன் கூட பெங்களூர் வரேன். நீ எனக்காக அவன்கிட்ட பேசினல, அதே மாதிரி நானும் உனக்காக அவகிட்ட பேசுறேன். இந்த உலகத்துல மேட் ஃபார் ஈச் அதர்னு யாருமே கிடையாது. நம்மளா ஆக்கிக்கிட்டாதான் உண்டு. ஆமா. ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் ஒரு டயலாக் இருக்கு. ஓ, ஆமால. ஓகே, சொல்லு. இந்த உலகத்துல ஒன்னை விட ஒன்னு பெட்டரா தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்ல. அதுக்காக உங்க மனச மாத்திட்டே போக கூடாது. இத நாங்க சொல்லல, தலைவர் சொன்னது. இந்த வீடியோ
நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுவானுங்க. அப்புறம் சீரிஸ் முடிஞ்சு எபிசோட் 6 எங்கன்னு வந்து கமெண்ட்டில் போவார். பாய். நாங்க ஒரு நரி கூட்டம். ஸ்ரீரங்கத்துல சங்கரபரணா சுவாமிகளோட பூஜை நடக்கிறதுன்னு காலம்பர போன் வந்தது. நேரமா எழுந்துட்டு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போகணும் தான் நினைச்சார். ஆனா எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்தேலா, எங்க கிட்ட கூட சொல்லிக்காம போன் போட்டு சொல்லிட்டு பஸ் பிடிச்சு போயிட்டார். பாவம், ஸ்லீப்பர் கூட கிடைக்கலையா சொன்னார். என்ன இருந்தாலும் ஆத்துல இருக்கவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணுமோ இல்லையோ? என்ன பழக்கம் அது?